சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் மோட்டெக் கட்டிடத்திற்கு நேற்று மாலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். வெடிகுண்டு பரிசோதிக்கும் பிரிவினர் பொருளையே ஒத்திருக்கும் போலி வெடிகுண்டை ஆராய்ந்ததாகவும் அவற்றில் வெடிகுண்டு போன்ற பொருளில் PVC கம்பி மற்றும் கால அளவு இருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நேற்று காலை மணி 11:19 மணியளவில் ஒரு கூரியர் மூலம் பொட்டலம் ஒன்று அமைச்சின் கீழ்த்தளத்தில் இருப்பதாக சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங்கிடமிருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மதியம் 2:45 மணியளவில் அந்த பொட்டலம் 14வது மாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதனை திறந்து பார்த்தபோது அந்த பொட்டலத்தில் PVC குழாய்கள் மற்றும் வெடிகுண்டு கம்பி என இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு அகற்றும் பிரிவு அந்த கட்டிடத்திற்கு விரைந்தது. தீவிர பரிசோதனைக்கு பின் அந்த வெடிகுண்டின் உள்ளடக்கங்கள் போலியானது என கண்டறியப்பட்டதாக செய்தியாளர் கூட்டத்தில் அஸ்மாடி தெரிவித்தார். இதற்கு முன்னதாக மோட்டெக் கட்டிடத்தின் 14வது மாடியில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து மாலை 3:40 மணியளவில் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கட்டிடத்தை காலி செய்யும்படி உத்தரவிடப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. பாதுகாப்பை கட்டுப்படுத்துவதற்காக அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் போலீசார் மற்றும் 2 மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவினரும் அங்கு சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவல் புரளி என தெரிய வந்ததாக அஸ்மாடி தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.